ஹாய், இன்றைக்கி ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரியில் நீங்கள் பிகினரஸாக இருந்தீங்கன்னா இந்த எட்ஜெல்லாம் எப்படி ஷார்ப்பாக போடுறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். இதை வச்சு நீங்கள் எந்த மாதிரி திலகம் ஷேப்பில் எடுத்தால் கூட நீங்கள் ஷார்ப்பாக போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த எட்ஜ் வந்தாச்சு. இப்போ இந்த எட்ஜ் வந்தோடனே இப்படியே மூமெண்ட் கொடுக்கக்கூடாது. இந்த எட்ஜ் வந்தோடனே இப்படியே மூமெண்ட் கொடுக்கக்கூடாது. அந்த ஷார்ப் எட்ஜஸ் வராது. இப்போ இந்த பக்கம் மூமெண்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூமெண்ட் கொடுங்க. கண்டினியூ பண்ணி இப்போ இந்த எட்ஜ் வந்துக்கணும். இந்த எட்ஜ் வந்து இப்படியே கொடுக்கக்கூடாது. அப்போது அந்த ஷார்ப்னஸ் வராது. இந்த சைடு போகும்போது இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வரும். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணும்போது 4 எட்ஜஸும் நமக்கு நல்ல இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.